இவரு வீலிங்ல பின்றவர். ஆனா என்ன இவரே பின்னிக்கிட்டாரு. நல்ல வேலை யாரும் பார்க்கல. வீட்டுக்கு போறோம், டிஞ்சரை போடுறோம், படுத்து தூங்குறோம். எப்ப இவர் கரும்பு விவசாய மாதிரி தெரியுறாரு. வயல்ல என்ன பண்றாரு? வண்டிப்பா, ஆஹா! வீடியோ எடுத்து கேர்ள் ஃப்ரெண்டே டயர்ல ஏத்திட்டாரையா. ஒருவேளை அண்ணன் வண்டியோட ஹக் பண்ணணும்னு நினைச்சாரோ என்னையா? ஒண்ணுமே தெரியல. கேமரா எங்க இருக்கு? இதுக்கப்புறம் அவருக்கு என்ன அட்டி விழுந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சது. வீலிங் செய்யும் போது முன்புற வீலை எந்த அளவுக்கு உயர்த்தணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு சூப்பரா வீலிங் பண்றாருன்னு சொல்றதுக்குள்ளே மண்ணை கவிட்டாரே. மாப்பிள்ள அந்த இடத்துல காலை தூக்கி சரிஞ்சுக்கிட்டேப்பா. டேய், நாங்க பின்னாடியே முன்னாடி ஓட்டுவோம்டா. முன்னாடி பின்னாடியே ஓட்டுவோம். பின்னாடி முன்னாடி என்ன இருக்கு? அப்பா நீச்சல் தெரியாம தண்ணியில குடிச்சா கூச்சல் போட கூட நேரம் இருக்காது. நான் ஜெயிச்சிட்டேன். ரோட்ல போனாதான் டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு காட்டுல வந்தா ரூட்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கப்பா. சயின்ஸ முதல்ல தெரிஞ்சுக்கங்க பிரதர். ஏடிவி காத்துல எழும்பும் போது அது ரொட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதை தெரிஞ்சுக்காம நீ வண்டியில பறந்தினா பலூன் மாதிரி பஸ்தா அடிவப்பா. அதனால ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாம இருக்கிறது உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நல்லது. ஏடிவில முழுமையா வீலிங் செய்யறதுக்கு டர்னிங் எஃபெக்ட தலைகீழ ஆக்கணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப பணிவோட வீல தரையில இறக்கணும். முன்னாடி போறவரு அது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ ரெண்டு சட்ட, அவரை பார்த்து கத்துக்க எப்படி லேண்ட் பண்ணாரு பாரு. வீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கணும் தம்பி. இப்படியா ஒரே அடியா நிறுத்துறது? பச்சா சாச்சு புட்டா பச்சா.